காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல் சும்மா டூப்பு. ஆஹா. அன்னைக்கு காதல் வேற, இன்னைக்கு ஐயோ. ஏய், லைட் பண்ணுங்க. யாரையும் பாப்போம், எவனையும் பாப்போம். யாரையும் பாப்போம்? யாரையும் பாப்போம். யாரையும் பாப்போம்? எவனையும் பாப்பா. யாரையும் பாப்போம், எவனையும் பாப்போம். என்னைக்கு நம்ம எப்பயுமே இப்படித்தாண்டா? நாங்க என்னைக்குமே இப்படிதான். என்னைக்குமே இப்படித்தாண்டா, இப்படித்தாண்டா, இப்படித்தாண்டா. இப்படிதான்டா. வணக்கம் என் உயிர் நண்பர்களை உடன் பெறுவான் சொல்ல நான் உங்கள் அன்பு நண்பன். நான் யாருந்தாலும் யூடியூப்காரன், ஆனால் கறந்த போல மனசுக்காரன். உங்கள் வீட்டு செல்ல போல என்ன போல யாருமே இல்லை. உங்கள் கவலைக்கும் காயத்துக்கும் மருந்தாக இருப்பேன். உங்கள் மகிழ்ச்சிக்கு என்றைக்குமே நான் விருந்தாக இருப்பேன். கல்லங்க படப்படலாம் நெஞ்சு இங்கே இருக்குது, அன்பு அள்ளித்தர நெஞ்சு அங்கே இருக்குது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது? டே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப மாதங்கள் கழிச்சு உரங்காப்புளி தாத்தா நம்மோடு வந்திருக்கிறார். தாத்தாவை நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கலாம். தாத்தா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் சொல்லி வணக்கம் வணக்கம்டா. தாத்தா, நம்ம பார்த்து பேசி எத்தனை மாசம் இருக்கும்? ஒரு 10 மாசம் ஆகும்டா. 10 மாசம் கடைசியா வந்துட்டு போனார். தீபாவளிக்கு முதல்ல வந்தாரு. 10 மாசம் 10 மாசம் கரெக்டா சொல்றாரு. சரிங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து 10 மாதம் ஆகுது. தாத்தாட்ட இந்த இடும் பிடியும் கேப்பில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தாட்ட கேட்க போகிறோம். தாத்தாட்ட பேசலாம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் தாத்தா. கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உட்காந்து உலகம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. தாத்தா சொல்லுவா, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க? இல்லை, உன்னை பார்க்கணும். இங்கே வரா கல்வி 10 மாதம் வச்சு உன்னை ஃபோன் முடியும்னா கல்வி. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் வந்திருந்தாரு. என்ன பார்க்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு. சரி வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய பொண்ணான நேரங்களை ஒதுக்கி தாத்தாவுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தாத்தா வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வரேன்னு சொன்ன, சாரி 3:30 மணிக்கு வருவேன் சேலத்துக்கு அப்படின்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்துட்டாரு. நான் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வரதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. எனக்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு காத்துக்கு 1.5 மணி நேரம் இவனுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு என் வேலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. தாத்தா மன்னிச்சுக்கோங்க. சரி சேலத்து நீ பிள்ளைகளை கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துல சொல்ல விட்டேன். கோபம் அதிகமா வந்திருக்கோம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா, வீட்டில் வெளியே போயிருக்காங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தாத்தாவை நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வெண்ணங்குடி முனி பொங்கலுக்கு நானும் தாத்தாவும் போனோம். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வரும். அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி நானும் தாத்தாவும் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எங்களுக்குள்ள சில கந்திருஷ்டி, செய்வினை, பில்லி சூனியம், வந்த சூனியம், இந்த சூனியம், அந்த சூனியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருக்குதாட்டிருக்குது. அதனால நானும் தாத்தாவும் இணைய முடியல. இப்ப 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா அந்த கையை தாங்க, இந்த கையை லெஃப்ட் கை தாங்க, இணைந்த கைகளாக மாறிட்டோம். ஓ காமெடி வேறயா தம்பி? நீ போப்பா. காமெடி வேற, நக்கல் வேற வர்றவன ஏண்டா நக்கல் உம்மா. நாங்கள் போனோம். போயிட்டு வெண்ணங்குடி முனிப்பன் கோயிலில் சாமியை கும்பிட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் என்னென்ன கேள்விகள் தாத்தாட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தாத்தா நான் கேள்வி கேட்பேன், டக்குன்னு பதில் சொல்லணும். சரியா? சேலத்துக்கு வந்த அனுபவம் எப்படி தாத்தா இருக்குது? சூப்பர். திருப்பூர் வந்து சேலத்துக்கு வர எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 மணி நேரம். சரி, என்ன சாப்பிட்டீங்க இடையில? சாப்பிடுவேன், நான் என்ன சாப்பிட்றேன்? மருந்து சாப்பிட்டீங்களா? மருந்து சாப்பிடல. இல்லை தாத்தா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, பாட்டி சொன்னாங்களே, மருந்து சாப்பிட்டீங்களா? யார் சொன்னது? நல்லா தேக்கு மாதிரி தான் இருக்கிறீங்க. அடிச்சா ஒன்று. சரி, நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. ரசிகர்கள் வணக்கம்பா. இங்க ஒரு பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. ஆளும் வளருனா அறிவு வளருனா அதுதான்டா வளர்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ.
ஆளும் வளர்னா ஒரு பாட்டு படிச்சிருக்கேன், பட்டுக்கோட்டை படிச்சிருக்கேன். ஆளும் வளர்னா அறிவு வளர், அதுதான்டா வளர்ச்சி, அதுதான்டா நீ ஈன்றவர்களுக்கு நீ தரும் மகிழ்ச்சி. அந்த மாதிரி இருக்கணும் குடும்பத்துல. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, 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 ஏய். சரி ரைட் ஓகே. சரி உங்க சிறு வயசை பத்தி சொல்லுங்க. ஓகே, நாங்கள் சிறு வயசில் என்ன செஞ்சோம்? நாங்கள் சிறு வயசுல ஒன்றுமே இல்லை. கபடி விளையாடுவேன், இந்த கிட்டி விளையாடுவேன். அப்பா அம்மா விளையாடுவோம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நான் ஒரு வார்த்தை கேளு. ஆமா, நீ அப்படி இருந்தாலும் உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. நான் அப்படி இல்லை இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. கபடி விளையாடுவோம், கிட்டி விளையாடுவோம், குண்டு விளையாடுவோம். இதுதான் இந்த வாழ்க்கையில. குண்டுனா குண்டு போட்டு விளையாடுவீங்களா? பாம்பு போட்டு விளையாடுவீங்களா? இப்படியா? கோழி குண்டா? அதை தெளிவா சொல்லுங்க. தெளிவாக தான் சொல்றேன். அப்புறம் வேற என்னென்ன பண்ணுவீங்க சின்ன வயசுல? வேற சின்ன வயசுல இது என்ன பண்ணா அமுடிதான். அப்பா அம்மாட்ட அடி வாங்குவீங்களா? அத்தடி சாட்டக்கம் என்னை எல்லாம் கல்யாணம் முடிக்க வரைக்கும் சாட்டக்கம் முடிச்சு அடிச்சுக்கிட்டாங்க. சாட்டை கம்பு எடுத்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. தாத்தா வந்து சாட்டை கம்பு எடுத்து அடி வாங்குற அளவுக்கு அடி வாங்க அடிச்சாங்க. ஆனா இப்ப அப்படி அடிக்கல. அது கதை நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டி தான் சாட்டை கம்பு எடுத்து அடிக்கிறாங்க. பாட்டி அடிக்கிறாங்க, தாத்தாவோட பொண்ணு அடிக்கிறாங்க. ஆமா தானே தாத்தா? அப்புறம் வேற என்ன சின்ன வயசுல நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன தாத்தா? சின்ன வயசுல நான் கஷ்டப்பட்டது அது வேற. மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, எங்க அம்மா வந்து எனக்கு 12 வயசுல இறந்து போச்சு. ஐயோ. ஐயோ, பாட்டியே வளர்ச்சி என்னையுமே என் தங்கச்சியும். அதுதான் மறக்க முடியாத விஷயம். எங்க பாட்டினா எங்க அம்மா பட்ட பாட்டி அப்படி வளர்ச்சிச்சு. அதுதான் மறக்க முடியாத விஷயம். வேற விஷயமே இல்லையே. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க அம்மா, ஏன்னா அம்மா இருந்ததை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல பெரும்பாலும் தாய் இல்லாம நானிலே தானே எவன் பிறந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எங்க தாய் இருந்தா, இப்பயும் எனக்கு ஒரு தாய் இருந்தா, ஏய் அவன் ஆயிருந்தா இருந்தாலும் கூட, ஏய் அவனை கூப்பிடான்னு சொல்றது தாய் தான். உங்க அம்மா ரொம்ப பிடிக்குங்களா? அம்மா கண்டிப்பா. நீங்க சொன்னது கேட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆகுதா? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க தாய் இல்லாமல் நானும் இல்லைன்னு. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒவ்வொரு விஷயத்துமே ஒவ்வொரு பாடலுங்க எப்படி எழுதியிருக்காரு. தாய் இல்லாம நான் இல்லை தானே எழுதியிருக்காரு. அது யாரு? அது வாலிய. நல்லா புரிஞ்சுக்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாலி எழுதின பாட்டுல ஒண்ணுதான் மிஸ்டேக்கு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல இருப்பான், தனக்கு ஒரு பாதையில் மறுக்காமல் இருப்பான். அதுக்கு அவருக்கு அது நடக்கல. அப்படி நடக்கல. சரி, அதே உண்மை. ஆனா எனக்கு இந்த நேரம் அவரே ஒத்துக்கிட்டாரு, வாலியே ஒத்துக்கிட்டாரு. ஆனா எனக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்னா, மண்ணுலகில் வந்தோர்க்கெல்லாம் இன்பம் துன்பம் ரெண்டும் உண்டு, தாய் இல்லாத துன்பம் போலே துன்பம் அது வேறில். அது கூட இளையராஜா பாடின பாட்டு தான் ஞாபகம் வருது. அது இளையராஜா பாட்டு இருக்கட்டும். நான் ஒரு பாட்டு சொல்றேன். முகராசில உண்டாக்கி விட்டவர் 2 பேர் சொன்னேன்ல, அதை கொண்டு போய் சேர்த்தவர் 4 பேர். கொண்டாடும் போது 100 பேர். யாத்தா எப்பான்னு வருது. கொண்டோடு போகும்போது கூட யாரு? கண்ணதாசன் எழுதுது. இது கண்ணதாசன் எழுதுது. சரி சரி சரி. ஒண்ணு ஒவ்வொரு வரியும். சரி சரி சரி. சின்ன வயசுல வேற ஏதாவது மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாது. நான் எனக்கு ஒண்ணுமே அனுபவம் இல்லை. இது எங்க அம்மா முடியாது. ஓகே ஓகே. பள்ளி ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லுங்க. ஸ்கூல்ல நான் 8வது வரை படிச்சேன். அந்த ஸ்கூல்ல இருக்குதா? என்ன இருக்கு?
இருக்குங்களா? நல்ல பலமா இருக்கு. ஏன்னா நான் படிச்ச அந்த ஸ்கூல் இதாகிப்போமா அந்த டவுட்டு தான் கேட்டேன். எம்எல்ஏ வேலை என்ன கேட்டுக்க. சொல்லுங்க. இந்த ஸ்கூல்ல நான் நல்லா படிக்கணும்னு 2வது படிச்சோன்னு 3வது தூக்கி போட்டாங்க. ஏன்னா இப்படி நல்லா படிக்கிறேன்ல, அதனால 3வது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க புரியல எனக்கு. 2வது படிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் நல்ல வாய்ப்பாடு 2 வருஷம் படிச்சேன்னா இதுல அதுல கம்மியா இருந்திருக்காங்க. இந்த 3வது உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு ஆள் இது தெளிவா இருக்காண்டா 3வது போட்டுறாங்க. ஓ, அந்த தாத்தா வந்து நல்லா பிரில்லியண்டா படிச்சிருக்கிறாரு. 2வதுல வந்து பார்த்தா இவ்வளவு பிரில்லியண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பிரில்லியண்டா படிச்சிருக்காரு. 2வது படிக்கும்போது இவ்வளவு அறிவா அப்படின்னு நினைச்சிட்டு 3வதுக்கு ஆள் பத்தலன்னு சொல்லிட்டு தாத்தாவை தூக்கி 2வதுல இருந்து 3வது போயிட்டாரு. அதான உண்மை. முடிச்ச பிறகு நான் 9th போனேன். அப்ப எல்லாரும் 8வது முடிச்சா 9th தான் போவாங்க. 9 தர கூட போவாங்க. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? 9th போகும்போது கொஞ்சம் இங்கிலீஷ் கணக்கு வரல எனக்கு. இங்கிலீஷ் கணக்கு வரலைன்னா எப்படி படிப்பேன் சொல்லு. இப்பதான் சொன்னீங்க பிரில்லியண்டா படிச்சேன். இங்க வந்து வாய்ப்பாடு கணக்கு இது 8வது வரைக்கும் எது வேணாலும் படிச்சுக்கலாம். அங்க போகும்போதே தெரியும். சரி, ஏதாவது ஒரு வாய்ப்பாடு சொல்லுங்களேன். வாய்ப்பாடா? ஆமா, வாய்ப்பாடா 5வது வாய்ப்பாடு 6வது வாய்ப்பாடு அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்பாடு சொல்லுங்க. சொல்லாம விட மாட்டேன். நீங்க தான் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சே. அப்படியே இல்லை வாய்ப்பாடு கணக்கு. சரி, வாய்ப்பாடு கணக்கு ஒன்று இருக்கட்டும். சரி ரைட், அதை விட்டுருங்க. அது விட்டேன். வேற என்ன? ஜனகணமனம் சொல்லுவா. சொல்லுங்க. ஜனகணமன ஜெய ஜெய பகுத்திர பஞ்சாப சிந்த குஜராட் மராட்டா திராவிட ஜெய ஜெய ஜெய. ஓ, என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இந்த விந்தயமாச்சனை ஒரு வரி போனதுதான். சரி, வேற என்ன தெரியும் உங்களுக்கு ஸ்கூல்ல படிச்சதெல்லாம்? திருக்குறள்லாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அகர முதல எழுத்தெல்லாம் அது முத வரியிலும் தெரியும். பாடுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் அந்த வரி இருக்குங்களா, அது முடியும் தெரியும். அப்புறம் பாருங்கன்னா ஆதிபவன் முதற்ற மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை வாழ்வான் ஏரி நூலார் உழவர் போய் நெல்லும் சரி 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 தாத்தா. சரி தாத்தா, பள்ளி வாழ்க்கையை விட்டுருங்க. முதல் வேலை என்ன வேலை செஞ்சீங்க? ஃபர்ஸ்ட் என்ன வேலை செஞ்சீங்க? அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பெற்று ஊர் சுற்றுவாரில்ல இல்லை. ஒரு வார்த்தை கேட்டுக்க. நான் 14 வயசுல ஃபர்ஸ்ட் சரி இல்லை அரிசியம. அப்போ ரொம்ப கஷ்டம். கேரளாவுக்கு அரிசியம் இல்லை கரெக்ட்ல. ஓகே. ஓ, மலை மேல வந்து அரிசி. ஆமா, ஏன்னா கஷ்டப்பட்டது அதே. ஓகே. அதுக்கப்புறம் கிணறு இருக்குல்ல, கிணறு சம்பட்டி. ஆமா, அது சம்பட்டி அடிச்சேன். ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி இது பூரா. ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் கேரளாவுக்கு போனேன். ஓகே. கேரளாவுக்கு போய் 30 வருஷம் இருந்தேன். இந்த ஏலக்காய் பிடிங்க, ஏலக்காய் அந்த இதில் வேலை பார்த்தேன். சரி, அங்க எவ்வளவு சம்பளம் வாங்கி ஃபர்ஸ்ட் எனக்கு 5 ரூபா. 5 ரூபா. அந்த சம்பளத்தை வாங்கி என்ன பண்ணீங்க? 5 ரூபா வாங்கி என்ன குடும்பத்தை தான் செலவழிக்கா? இல்ல, உங்க அப்பாட்ட கொடுத்தீங்களா? இல்ல எங்க அப்பாட்ட அந்த 5 ரூபாயில எங்க அப்பா எங்க பாட்டி எங்களை வளர்க்குதுல்ல, சின்ன பிள்ளைல கல்யாணம் முடிச்ச பிறகு அதை குடித்து அங்கே நான் அங்கிருந்து குடித்து அவரு சாப்பிடுவாரு. சரி சரி சரி. அந்த வேலையில ஆனால் நெல்லிச்சோறு கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ நெல்லிச்சோறு. இப்போ சாப்பிட்ற வெள்ளை சாப்பாடா? வெள்ளை சாப்பாடு. அப்போ என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? சோளச்சோறு, கேப்பக்களி. ஆமா, அது குதிரைவெளி இதுவும் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டு தான் உடம்பு இப்போ தேக்கு மாதிரி இருக்கு. இது அப்படி சாப்பிட்டான். இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன் நான் சொல்றேன். அது வந்து என்னன்னா அந்த சோறு சாப்பிடணும். இப்போ நீ சொல்றது ரைட் தான். ரைட்டு. நான் நிற்கிறது அந்த அந்த முதல் சாப்பிட்டது சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே. சரி, உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பம் எப்படி? எப்போ கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? பொறு நான் சொல்றேன்.
எனக்கு வந்து குடும்பம் கரெக்டாக 18 வயசுல கல்யாணம். ஏன்னா அம்மா இல்லையில ஆமா பாட்டி வந்துட்டு இது ஒன்றுக்கு இருக்குல்ல, அதனால 18ல கல்யாணம் முடிச்சு. சரி 18ல இப்படியா இருந்தேன். ஓ கோழி ஆணை துண்டி இருந்தோம். ஏய் சரிடா அது இருக்கட்டும். அப்படிலாம் 18ல கல்யாணம் முடிச்சு இன்னைக்கு 2 பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு. ஓகே எனக்கு பேரம் பெற்று. ஓகே ஓகே சரி. இது அப்புறம் பாட்டியை பத்தி சொல்லுங்க. பாட்டி அதே பாட்டி தங்கமான எப்படின்னு சொல்லு. 24 கேரட்டா? அது எப்படி கேள்வி விஷயத்த எப்படி 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 தங்கமான நான் என்ன தெரியுமா, எல்லா வேலையும் நான் செய்வேன், கூட பின்னாடியே வருவேன். எதுக்கு ஒழுங்கா மலைக்கு போகும்போது கரெக்ட்ல ஏறும்ல, ஆமா பின்னாடியே வருவேன். ஆனா நான் செம்மத்துக்கு போவேன், அது வேற ஆளத்தான் வருவேன். சரி சரி. தாத்தா நீங்க பிறந்த ஊர் தேனி தானே இல்ல கேரளாவா? பிறந்த ஊர் தேனி. தேனி இல்ல, தேனி சங்கரவரம். ஓ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? உங்க முழு பேர் சொல்லுங்க. செல்வராஜ். செல்வராஜ் தான் உங்க முழு பேரா? ஆமா. உங்க ஊரை பத்தி சொல்லுங்க. எங்க ஊரு தங்குமுட தங்க வெளியே பூமி. எது போட்டாலும் விளையுமா? ஆமா. அதிக சந்தோஷமா இருந்த நாள் எது? அதிக சந்தோஷமா வாழ்க்கையில அதிக சந்தோஷம்ன்றது தனிப்பட்டது இல்லை, நம்ம குடும்பத்துல எல்லாமே சந்தோஷம் இருக்குல்ல, அதே அதிக சந்தோஷம். ஓகே ரைட்டு. இது வாழ்க்கையில பெருமையா நினைப்பது என்ன? பெருமையா இருக்குறா பெருமையா நினைக்கிறேன். இன்னொரு கணக்கு எடுக்க, இன்னொரு கணக்கு இருக்கு வாழ்க்கையில. ஒண்ணு சொல்றீங்க, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமா நல்லா புரிஞ்சுக்கணும். அத பணம் பந்தியில குணம் குப்பையிலன்ற மாதிரி நீ சொல்ற, அது ஒரு பக்கம். இன்னொரு பாட்டு எழுதினேன், பணம் என்னடா பணம், ஏன்னா குணம் தாண்டா நிரந்தரம் சொல்லி எழுதிருக்கேன். சரி, உங்க வாழ்க்கையில யார அதிகமா மதிக்கிறீங்க? நானா வாழ்க்கையில நான் மதிக்கிறது யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லுங்க கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் பிள்ளைகளை மருமக்கமார்களை மதிப்பேன். இல்லை பிள்ளைகளை பேரம்பத்திகளை எல்லாமே சம்சாரத்தை முதற்கொண்டு மதிப்பேன். ஓகே ஓகே. உங்களுக்கு அதிகமாக கோவம் எப்போ வரும்? எனக்கா ஒத்தடியில நீயே லேசா அப்படின்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன் அப்படி? இல்லை அப்படி கோணும் நீயா என்ன தாத்தா இப்படின்னு முறைச்சுன்னு வச்சுக்கா. சரி இங்க இருக்காதுண்ணா. என்ன தாத்தா எங்க வந்து யார மிரட்டுற? நீ எங்க என்ன இல்ல என்ன யார மிரட்டுற நீ? அப்படிதான். சரி இப்ப நான் கேக்குறேன், இப்ப நம்மள கோவப்படு பாருங்க வாங்க சண்டைக்கு. வேணாம்டா. அதிக சிரித்த சம்பவம் என்னது? இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப ரொம்ப சிரிச்சேன்டா, என்னால மறக்க முடியாது. மறக்க முடியாது சிரிப்பு என்ன தெரியுமா? நான் சிரிச்ச காரணம் எனக்கு வந்து சுனிராஜன், அதுக்கு அடுத்து வடிவேல். ஓ காமெடி சிரிக்க முடியும். வாழ்க்கையில இந்த ஒரு சம்பவம் என் சொந்தக்காரன் என் மாமா இந்த மாதிரி பண்ணா, என் அண்ணன் தம்பி இந்த மாதிரி பண்ணா, கீழே ஊந்துற எனக்கு சிரிப்பா வந்துச்சு. அந்த மாதிரி சம்பவம். அந்த மாதிரி சம்பவமா? அதெல்லாம் நான் அவங்களும் சிரிக்கிற மாதிரி நாங்க இல்ல, பொதுவான கருத்து சொல்றேன். அந்த மாதிரி நான் சிரிக்கிற மாதிரி இல்லை அவங்க, நானும் சிரிக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா சுருளிராஜன் காமெடியோ வடிவேல் காமெடியோ இல்லாட்டி சிரிப்பு வராது. சரி, உங்க நண்பர்லாம் எப்படி இருந்தாங்க? மூந்தோட என் நண்பர்கள் உசுரே கொடுப்பாங்க. ஆனா என் நண்பர்கள் என்ன சிரிக்கிறதுக்கா நீ இப்படி பெப்பி பண்ற? வேற என்ன சொல்றேன், பூரா ஃப்ரெண்ட்ஸ் பூரா சொல்லுவோமா அப்படின்னு இப்பதானே உறங்காப்பிலையா? இப்பதான் உறங்காப்பிலையா? அப்ப வந்து செல்வம் செல்வம் தான் அப்படிம்பாங்க. சரி, தேனியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? தேனியை பத்தினா ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. வாழ்க்கையில அதையும் தெரிந்து விட்டேன், தெரிஞ்சு விட்டேன் பாரு. பென்னி குக்கு. ஆமா,
அது எங்க வரைக்கும் போகுதுன்னு தெரியுமா? எங்க வரைக்கும் போகுது? மதுரை எல்லாம் அந்த வைடமே அதை திறந்து விட்டு உக்காளி வைடமோ உக்காளி எங்க அதெல்லாம் தெரியுமா அசைக்கும்டான்னு சொன்னதா? சரி அமைதி அமைதி அமைதி. ஏன் இப்படி டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகல, இதான் உண்மை. சரி உங்க வாழ்க்கையில பெரிய பாடம் என்ன? என்ன பாடம்? உங்க வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் பாடம் கத்துக்கணும்னா என்ன கத்துக்கலாம்? பாடம் கத்துக்கணும் ஒன்றும் இல்லை அப்படிங்களா? பாடம் கத்துக்கணும் என்ன? சரி, மீண்டும் இளமையாக மாற வாய்ப்பு கிடைத்தால் என்ன பண்ணுவீங்க? பாட்டியவே கல்யாணம் பண்ணுவீங்களா, வேற யாராவது கல்யாணம் பண்ணுவீங்களா? இளமையாயிட்டீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் கல்யாணமே பண்ணாம இருப்பீங்களா? உக்காளியா சாமியா இருக்கேன் நானும். என்னது சன்னியாசியா இருப்பீங்களா? சன்னியாக அப்படியே இருந்தாலும் கூட நான் அப்படியெல்லாம் அவதாண்டா எனக்கு குரு. யாரு? என் முண்டாட்டி. மீண்டும் இளமையாக வாய்ப்பு கிடைத்தால் பாட்டியவே அப்படி தேவையில்ல. சரி, இந்த வரி பச்சை குத்தி போடும். இந்திராணின்னு பச்சை குத்தி இருக்கிறாரு. சரி தாத்தா, கேட்குறேன், டக்குன்னு பதில் சொல்லணும். சரியா? எம்ஜிஆரா சிவாஜியா? எம்ஜிஆர் தான் எனக்கு. சரி, பிரியாணியா பரோட்டாவா? பிரியாணி தான். உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? காஃபி. மழை பிடிக்குமா, வெயில் பிடிக்குமா? எனக்கு ரெண்டும் பிடிக்கும். ஏதாவது ஒன்று தான். அப்படி ஏதாவது ஒன்றா? எனக்கு வெயில் தான் பிடிக்கும். ஏன் வெயில் பிடிக்கும்? எனக்கு சேர்ந்துக்கணும். சரி ரைட்டு. பஸ்ஸில் போகிறது பிடிக்குமா, காரில் போகிறது பிடிக்குமா? எனக்கு பஸ்ஸில் போகிறது பிடிக்கும். சரி, காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்களா, லேட்டாக எழுந்திருப்பீங்களா? அது 5 மணிக்கு எழுந்திருப்பேன்டா. 5 மணிக்கு எழுந்திரிக்க மாட்டீங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு எழுந்திரிச்சு. தாத்தா எப்பயுமே 3-4 மணிக்கெல்லாம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். வீட்டில் எம்ஜிஆர் பாட்டு காலங்காத்தால. ஆமாம், நான் தெரியுமில்ல, நான் வந்திருக்கிறேன்ல. உங்களுக்கு சினிமா முக்க பிடிக்குமா, இல்லை யூடியூப் வீடியோ பார்க்குறது பிடிக்குமா? சினிமா வீடியோவும் பழைய படம் எனக்கு பிடிக்கும். சரி ரைட், ஓகே. உங்களை யாராச்சும் கோவப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? கோவப்படுத்தினா அவனை அடிக்க வேண்டியதில்லை. யாரையும் பாப்பா எவனையும் போடானா அவன் பாட்டு போயிட்டு போயிடா. சரி. உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னா எந்த பாட்டு? எனக்கு நல்ல பிடிச்ச பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு இருக்குல்ல. ஆமா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஆடுறா ஓடு ராஜா. நானே மிஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது பண்ணிட்டாரு. ஓகே. பிடிச்ச நடிகை டக்குன்னு சொல்லணும், யோசிக்க கூடாது. பிடிச்ச நடிகை வந்து எனக்கு சரோஜா தேவி. வேற யாரும் இல்ல. சரி, பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யாரோ ஒருத்தர்? அதையும் சொல்லிட்டேன்டா வடிவல்ல. ஓகே. உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஆக்சுவலி சமைக்க தெரியும். என்னைக்காவது சமையல் செஞ்சிருக்கிறீங்களா? செஞ்சிருக்கேன். என்ன சமையல்? நான் வந்து அசைவம் தான் செய்வேன். இந்த சாம்பார் நோம்பாரெல்லாம் செய்ய மாட்டேன். அசைவம் அப்படின்னா மட்டனு சிக்கனு இதை இன்னும் ரெடி பண்ணுவேன். சரி, காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதல் சும்மா டூப்பு. அன்னைக்கு காதல் வர இன்னைக்கு ஐயோ. சரி, இன்றைய இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க காதலை பத்தி? ஒன்றும் இல்லை, பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி அப்பா ஆத்தால சொல்லி கல்யாணம் பண்ணிக்க. சரி, மொபைல் இல்லாம இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, இல்லை ஃபோனே வராம இருந்த காலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஆனா இதுல இந்த மொபைல் வந்து எல்லாத்துக்கும் உதவுது. எப்படின்னு தெரியுமா? நீ உட்கார்ந்த இடத்துல இங்க இதுக்கும் உதவுது. தண்ணி இறக்காச்சானே உதவுது. ஒரு வேலைக்கு கம்பி வந்துருச்சா அப்படின்னு இது நல்லதுக்கும் உதவுது. இந்த மொபைல் நல்லதுக்கும் உதவுது, கெட்டதுக்கும் உதவுது. ஓகே. சரி, உங்களை ஒரு ஃபேன் ஃபர்ஸ்ட் பார்த்த ஃபேன் யாரு? அதான் நான் உங்க ஃபேன் சொன்ன ஞாபகம் இருக்குதா? அங்கே எத்தனை பேர் நான் சொல்லட்டும்? ஃபர்ஸ்ட் பார்த்தவங்க தாத்தா, நீங்க நல்லா வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க ஃபேன் தாத்தா அப்படின்னு சொன்ன முதல் நபர் யாரு? அவர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவர் பேர் தெரியாது. ஆனால் ஏகப்பட்ட ஃபேன் இப்போ மீன் கடைக்கு போனாலும் அங்கே ஒரு ஃபேன் எல்லாம் இருக்காங்க. எத்தனை பேர் நான் சொல்லட்டும்? எங்கள் வீட்டில் கூட ஒரு ஃபேன் இருக்குது. இந்த ஃபேன் இல்லை, ரசிகர். சரி, உங்கள் ஃபேமஸான டைலாக் சொல்லுங்க. வக்காலின்னு சொல்லுவீங்களா உங்கள் ஃபேமஸான டைலாக்? நான் சொல்லிட்டோம்டா கல்யாணி. நான் சொன்னா என்னடா கல்யாணி
யாரையும் பாப்பா போடா களி யாரும் இங்க வரேன். வேணாம்டா களி வேணாம்டா களி வேணாம்டா. போடா களி போடா. ரைட்டு. சரி, யூடியூப்ல எப்படி ஃபேமஸ் ஆனீங்க? டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூடியூப்ல நான் ஃபேமஸ்னது நான் முதல்ல வந்து பொருள் எப்பயுமே எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டேன் மேடையில். அப்போ ஒருத்தர் வந்து கரெக்டாக வந்து இவர் இதுக்கு ஆவாரு, அந்த விஷயத்துக்கு இவர் சரிப்பட்டு வருவாருன்னு சொன்னாங்க. சரிப்பட்டு வருவாரு அப்படி கார்த்திக்னு ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்த. அதிகமாக ஃபோட்டோ எடுப்பீங்களா? ஆமாம். சரி சரி. நீங்கள் நடித்ததில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கா? நான் நடிச்சது நீங்கள் ஃபேமஸான வீடியோ தானே? வேணாம்டா வேணாம்டா தானே? அது பிடிக்காது. அது கூடவே இல்லை. நான் கஷ்டம் வீட்டில் உட்காந்து பேசணுங்களா? ஆமாம். களி யாரையும் போடா. ஏய் தேனிக்கண்ணன் சொன்னல அப்படின்னு. ஆமா, அந்த வீடியோ தான் எனக்கு பிடிக்கும். அதான் அந்த எப்படின்னு ராமம் போட்டு. ஆமா, அந்த துண்டு போட்டு. ஆமா ஆமா. வக்காலினா என்னன்னு தெரியுமா? என்னமா தெரியுமான்னு சொன்னேன்ல அந்த வீடியோ. அதான் எனக்கும் அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து தேனி 360 எடுத்து. ஆமா, அவனே எடுத்துங்க. ஓகே ஓகே. எனக்கும் அந்த வீடியோ பிடிக்கும். தேனி 360 அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுங்க சாதாரண எடுத்தேன். அது ரொம்ப ஸ்டேட்டஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே 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 தாத்தா, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். சரிங்களா? இப்ப 10 மாசம் பக்கமா ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம கூட வருவீங்களா வீடியோல? கண்டிப்பா. ஓகே தாத்தா. சரி, வீடியோல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா. சரிங்களா? எப்பயும் போல மறுபடியும் வருவா வாங்க தொடர்ந்து. ஓகே ஓகே. நம்ம ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்பி டக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இங்க ஒரு வீடியோ பாருங்க. ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தாத்தாவுடைய ரசிகர்கள் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாத்தாவோட வீடியோஸ் கண்டினியூவாக வரும். நானும் அதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்னுடைய சேனலை வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்பு நண்பன் அரி. ஆமாம், அன்பு நண்பன் அரியை வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நண்பன் அரி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இந்த பக்கம் இப்படியாங்க அன்பு நண்பன் ஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தாத்தா கூட எல்லா ஃபேன்ஸும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு வீடியோ நான் ரெடி பண்றேன் நான். சரிங்களா? கண்டிப்பா நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. யாரையும் பாப்போம் என்னைக்கு நம்ம எப்பயுமே இப்படி தாண்டா. என்னைக்குமே இப்படி தான். என்னைக்குமே இப்படி தாண்டா.